இந்திய ஜாம்பவான் யுவராஜ் சிங் ஓய்வு அறிவித்ததற்கு விராட் கோலி தான் காரணம் என முன்னாள் வீரர் ராபின் உத்தப்பா பேசியது சர்ச்சையாகியுள்ளது. தோனி தலைமையில் 2 உலக கோப்பைகளை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த யுவராஜ் சிங் 2011 புற்றுநோய் சிகிச்சை மேற்கொண்ட பிறகு அணியில் நிரந்தர இடம் கிடைக்காததால் 2019 ஓய்வு அறிவித்தார். இந்த சூழலில் உடற்தகுதியை நிரூபிக்கும் கட்டுப்பாடுகளில் யுவராஜ் சில தளர்வுகளை கேட்டதாகவும், ஆனால் கோலி தலைமையிலான அணி நிர்வாகம் அதனை மறுத்ததாகவும் உத்தப்பா சுட்டிக்காட்டினார். உடற்தகுதியை நிரூபித்து அணிக்குள் வந்த பிறகு ஒரே தொடரில் மோசமாக விளையாடியதாக யுவராஜ் வெளியேற்றப்பட்டதாகவும் உத்தப்பா ஆதங்கப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிருந்தாவனத்தில் உள்ள பிரபல சாமியாரிடம் இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி ஆசி பெற்றார். ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரில் ஒரே மாதிரி விக்கெட்டை பறிகொடுத்ததால் விமர்சனத்திற்குள்ளான கோலி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் சாதிக்க காத்திருக்கிறார். இந்த சூழலில் பிருந்தாவனத்திற்கு மனைவி பால் குடிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பான ஆச்சரியப்படாதீங்க. இங்க ஒருத்தர் டே கேர் ஸ்கூல் ஆரம்பிச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு கத்துக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அனுஷ்கா சர்மா மற்றும் 2 குழந்தைகளுடன் சென்ற கோலி பிரேமானந்த் மகாராஜிடம் ஆசி பெற்றார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபார்ம் அவுட்டில் தவித்தபோது பிரேமானந்திடம் ஆசி பெற்ற கோலி அதன் பின்னர் அடுத்தடுத்து 6 சதங்களை அடித்ததை சுட்டிக்காட்டி அவருக்கு ஆதரவாக ரசிகர்கள் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்திய கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளரான வருண் ஆரோன் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 35 வயதான ஜார்க்கண்டைச் சேர்ந்த வருண் ஆரோன் இந்தியாவுக்காக தலா 9 டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். மேலும் டெஸ்ட் போட்டிகளில் 18 விக்கெட்டுகளையும் ஒருநாள் போட்டிகளில் 11 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். அடிக்கடி காயமடைந்து அவதிப்பட்டு வந்த வருண் ஆரோன் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை. இந்நிலையில் அனைத்து விதமான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்த வருண் ஆரோன் இனி குடும்பத்துடன் நேரத்தை செலவிட இருப்பதாக தெரிவித்துள்ளார்.